வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் தீவிரவாத தாக்குதலும் கிரக நிலைகளும் என்னும் தலைப்பில் ஆலோசிப்போம். வேத ஜோதிட அடிப்படையில் தாக்குதல் என்றாலே நினைவுக்கு வரக்கூடிய கிரகம் செவ்வாய். லக்னத்துக்கு 8ஆம் இடம் தாக்குதலுக்கு உள்ளாவதை குறிக்கும். நவகிரகங்களில் செவ்வாய் ஒருவருக்கே சிறப்பு பார்வையாக தான் இருக்கும் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. செவ்வாய் யுத்தத்தையும் சனி பேரழிவையும் குறிப்பார்னு சென்ற பதிவிலே பார்த்தோம். வேத ஜோதிட அடிப்படையில் செவ்வாய் யுத்தக்காரகனாகவும் சனி மரணக்காரகனாகவும் விளங்குகின்றனர். சர்வதேச தீவிரவாதியாக விளங்கிய ஒசாமா பின் லேடன் அமெரிக்காவின் நியூயார்க் சிட்டியில் உள்ள இரட்டை கோபுரத்தை தகர்த்த நாள் 11 செப்டம்பர் 2001. 3000க்கும் அதிகமான பொதுமக்கள் இறந்து போயினர். காலை 8:46 40 வினாடிகளில் இவருடைய முதல் தாக்குதலானது நடந்தேறியது. தாக்குதல் நடத்தப்பட்ட போது கன்னியா லக்னம் உதயமாகுது. லக்னப்பாக கன்னியா ராசியில் 20 டிகிரி 37 நிமிடங்கள் குருவுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சபுலையும் அமையுது. சுகாதிபதியான சுக்கிரன் கடகராசியில் சனியுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. ராகு கேதுக்கள் சூரியனுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சபுலையும் இருக்காங்க. ராஜாங்கத்தை அரசாட்சியை குறிக்கக்கூடிய சூரியனும் சிம்ம ராசியில் சனியுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. செவ்வாய் தனுசு ராசியில் 07 டிகிரி 34 நிமிடங்கள் செவ்வாய் சூரிய மண்டலத்திலையும் தன்னுடைய சொந்த சபுலையுமே இருக்காரு. செவ்வாய் சனி அழிவை குறிக்குது. 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த தீவிரவாத தாக்குதலில் மாண்டு போயினர். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதல் பகல்காமில் நடந்தது. நடந்த நாள் 22 ஏப்ரல் 2025. தாக்குதல் நடந்தேறிய நேரம் பகல் 2:45 PM. தாக்குதல் நடத்தப்பட்ட போது செவ்வாய் கடகராசியில் 07 டிகிரி 21 நிமிடங்கள் செவ்வாய் சூரியனுடைய மண்டலத்திலையும் தன்னுடைய சொந்த சபுலையுமே இருக்கார். செவ்வாய் கடகராசியில் நீச்சகதியில் இருக்காருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் செவ்வாய் மண்டல அடிப்படையில் வலுவாகவே இருக்கார். தெய்வ அனுகூலங்களை குறிக்கக்கூடிய குரு ரிஷப ராசியில் 25 டிகிரி 24 நிமிடங்கள் சனியுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சபுலையும் இருக்கார். ராகு கேதுக்கள் கேதுவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சபுலையும் இருக்காங்க. புதன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சபுலையும் இருக்கார். அப்பாவி இந்திய மக்களை கோழைத்தனமாக சுட்டு தள்ளினானுங்க. மும்பை தாஜ் ஹோட்டலில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. நடத்தப்பட்ட நாள் 26 நவம்பர் 2008. நடத்தப்பட்ட நேரம் இரவு 9:44 PM மும்பையில். யுத்தத்தையும் தாக்குதலையும் குறிக்கக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பலம் பெற்று போய் 13 டிகிரி 28 நிமிடங்கள் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் சொந்த சபுலையுமே இருக்கார். செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை தீவிரவாத தாக்குதலை படம் பிடிச்சு காட்டுது. பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் புல்வாமா தாக்குதலை நடத்தினாங்க. நடத்தப்பட்ட நாள் 14 பிப்ரவரி 2019. தாக்குதல் நடத்தப்பட்ட நேரம் 3:15 PM புல்வாமாவில். லக்கினம் மிதுன ராசியில் உதயமாகுது. லக்ன பாகையை கவனிங்க. மிதுன ராசியில் 25 டிகிரி 22 நிமிடங்கள் சனியுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சபுலையும் அமையுது. சனி அழிவையும் செவ்வாய் தீவிரவாத தாக்குதலையும் குறிப்பாங்க. செவ்வாய் சனி காம்பினேஷன் அச்சுறுத்தலையும் ஆபத்தையும் உணர்த்தும். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.